Morning students, have you written test? Still now so many students did not write a test. Please write a test regularly, okay? Okay, today we are going to study about World War II. Okay, Second World War. First World War started in 1914, came to an end in 1918. At the same time, then Second World War also started in 1939, came to an end in 1945. Okay, see, the first half of the 20th century witnessed two wars which devastated the world. Okay, 20th centuryல முதல் பாதி உலகை நிலைகுலைய வைத்தது எது? வேர்ல்டு வார். ஓகே, இதனால் என்ன ஆகுதுச்சு? பெரும் சேதத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஓகே, see, the World War first was fought from 1914 to 1918 and the Second World War began in 1939, came and end in 1945. 1914ல ஸ்டார்ட் பண்ணி 1908ல முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் 1939ல ஸ்டார்ட் பண்ணி 1945ல முடிஞ்சிச்சு. ஓகே, while the world at large had experienced many wars, these two wars are referred to as World War because of the extent areas of the conflict and the very high death toll of civilian as well as armed combatant. Okay, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914ல ஸ்டார்ட் பண்ணி 18ல முடிஞ்சிச்சு. செகண்ட் வேர்ல்டு 1939ல ஸ்டார்ட் பண்ணி 45ல முடிஞ்சிச்சு. ஆனால் இப்படி பல போர்களை சந்தித்தா கூட இரு போர்கள், இந்த ரெண்டு போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் மட்டும் உலக போர்கள் என குறிப்பிடப்பட்டன. ஏன்னா இந்த ரெண்டு போருமே மோதல் நடைபெற்ற பகுதி பறந்து விரிந்து காணப்பட்டதுன்னு எக்ஸ்டெண்ட் லார்ஜ் ஏரியா. ஓகேயா? ஸோ இந்த போர்னால் என்ன செய்துச்சு? உயிர் சேதமும் ஏற்பட்டது, அதே மாதிரி பொருள் சேதமும் ஏற்பட்டது. பெரும் மக்கள், லாட் ஆஃப் சிவிலியன் இன்னசென்ட் பீப்புள் ஆல்சோ டைடு. ஓகே, இதனால் என்ன ஆச்சு? இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போத் வார் வாஸ் fought on several front across Europe, Asia and Africa. யூரோப்லேயும் சரி, ஏஷியாலையும் சரி, ஆஃப்ரிக்காலையும் சரி, பல இடங்களில் என்ன செய்துச்சு? போர் நடைபெற்றது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன் போத் வாஸ் த கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபாட் அகெயின்ஸ்ட் எ வார் அலையன்ஸ் லெட் பை ஜெர்மனி. ஆனால் இந்த போர் என்னென்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய இவங்கெல்லாம் எனது நேச நாடுகள், நட்பு நாடுகளின் கூட்டு படைகள் ஜெர்மனியின் தலைமையான மைய அச்சு நாடுகளுக்கு எதிராக போரிட்டன. ஓகேயா? சி, எந்த நாடுகள்லாம்? கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபாட் அகெயின்ஸ்ட் த அலையன்ஸ் லெட் பை ஜெர்மனி. ஜெர்மனிக்கு எதிராக. ஜெர்மனிஸ் அலையன்ஸ் வேர் இட்டலி அண்ட் ஜப்பான் in the World War II. ஓகேம்மா, ஜெர்மனி அலைஸ் யார்? இட்டாலியும் ஜப்பானும். பட் ஆ சேம் டைம் இன்னொரு அலைஸ் யார்? கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். both of them two parties are there, two alliances are there. Okay, the next one is causes of the war. what is mean causes? அதனுடைய காரணங்கள் என்ன? அந்த வார்னுடைய காரணங்கள் என்ன? See, the devastation caused by the World War I was such magnitude that it was referred to as Great War or the war to end all war. முதல் உலக போர், மாபெரும் போர். இவை அனைத்துமே என்ன செஞ்சிச்சு? போர்களை முடித்து வைக்கும் போர் என குறிப்பிட்டப்பட்டது. என்ன நினச்சாங்கன்னா, இந்த போர் என்னமோ முடிஞ்சிச்சு, இனிமேல் அடுத்த ஒரு வார் வராது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் த இம்மீடியட் அண்ட் பிரைமரி காஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்ட் வாஸ் அக்ரெசிவ் மிலிட்ரி அஃபென்ஸ் அண்டர்டேக்கன் பை அ ரிஜன் ஜெர்மனி அண்ட் எ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஜப்பான். ஆனால் என்ன செய்யலை? இதனால் எழுச்சி பெற்ற ஜெர்மனி ஆக்கிரமிப்பு, நிறைய பிளேஸை கேப்சர் பண்ணாங்க. அதனுடைய மிலிட்ரி நடவடிக்கைகள் ஜப்பான் வேகமாக வளர்ச்சி பெற்றுக்கிட்டு இருந்தது.
இதனால என்னது, இதுதான் உலகப்போர், அடுத்த உலகப்போர் வர்றதுக்கு காரணமாக அமைந்தது. ஓகேம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடியும் போது தே ஹாவ் ரிட்டன் ஒன் ட்ரீட்டி, isn't it? They have signed one treaty. What is the name of the treaty? Treaty of Versailles. The Treaty of Versailles ending the World War I was signed in June 1919. எந்த வருஷம் சைன் பண்ணாங்க? 1919 சைன் பண்ணாங்க. Among the many clause of the treaty, 3 in particular causes great resentment among the German. என்ன செய்துச்சு? 3 இம்பார்ட்டன்ட், நல்லா கேட்டுங்க, 3 இம்பார்ட்டன்ட், இது என்ன செய்தாங்க, முக்கியமாக இருந்தது. 3 அம்சங்கள் அதில் ஜெர்மனி மக்களிடையே பெரும் திருப்தியை ஏற்படுத்தியது, திருப்தி ஏற்படுத்தவில்லை. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் அப் டெரிட்டரிஸ் இன் த வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் பார்டர். ஜெர்மனி தனது மேற்கு வடக்கு கிழக்கு ஆகிய எல்லைகளில் பல பகுதிகளை விட்டுத்தர கட்டாயப்படுத்தப்பட்டது. எல்லாம் கேட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி வாஸ் டிஃபீட்டட், ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது. அதனால் எப்போவுமே எந்த வார் வந்தாலுமே எந்த கண்ட்ரி டிஃபீட் ஆச்சோ, எந்த கண்ட்ரி தோற்கடிக்கப்பட்டுச்சோ அவங்கள்ட்ட இருந்து எல்லா பிளேஸும் யார் வாங்கிடுவா? சக்ஸஸ் ஆன கண்ட்ரிஸ் வாங்கிடுவாங்க. இப்போ ஜெர்மனி வாஸ் டிஃபீட்டட் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஒன்று என்ன செய்தாங்க, ஜெர்மனிகிட்ட இருந்து மேற்கு வடக்கு கிழக்கு இந்த எல்லா எல்லைகளில் உள்ள பல பகுதிகளை என்ன செய்தாங்க, எங்களுக்கு விட்டு தரணும்னு கேட்டாங்க, கட்டாயப்படுத்தப்பட்டது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஜெர்மனி ஹேட் டு disarm and was allowed to retain only a very restricted armed forces. என்னது, ஜெர்மனி நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்கக்கூடாது, குறைந்த அளவிலான படைகளை மட்டும்தான் அவங்க வச்சுருக்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் ஜெர்மனி ஹேட் டு disarm and was allowed to retain only a very restricted armed forces. Third one is as preparations for the war, Germany was expected to pay for a military and civil cost of the war to the allied nation. மூணாவது என்னென்னா, போரில் அந்த நேச நாடுகள், அதாவது யார், பிரிட்டிஷ் அலைஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் சிவிலியன் உயிர் இழப்பதற்கான ஜெர்மனி இழப்பீடு என்ன செய்யணும், எங்களுக்கு தரணும். நிறைய பேர் நாங்களுக்கு ஓவர் செய்ததுனால நிறைய மிலிட்ரி இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அது மாதிரி நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க, அதுக்கான இழப்பீடு ரூபாய் எங்களுக்கு தரணும்னு கேட்டாங்க. யார்? அலைஸ். அந்த அலைஸ் எந்த அலைஸ்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க. புரியுதுங்களா? அடுத்து ஃபெயிலியர்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் என்னது, அதாவது லீக் ஆஃப் நேஷன்னா தமிழில் பன்னாட்டு சங்கம். சரியா? இது எப்படி ஃபெயில் ஆச்சு, எதனை அந்த இந்த ஃபெயில் தான் ஒன் ஆஃப் த காசஸ். ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன் ஆல்சோ ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் த என்னது செகண்ட் வேர்ல்டு வார். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டில் லீக் ஆஃப் நேஷன் சைன் பண்ணாங்க. ஆனால் அந்த லீக் ஆஃப் நேஷன் நல்லா சரியில்லை, அது வந்து சரியாக மேம்படுத்த கொண்டு வர முடியலை. அது ஒரு காசஸாக அமைந்தது, அது வந்து காரணமாக அமைந்தது ரெண்டாவது உலகப் போர் வருவதற்கு. ஓகேயா? இது என்னென்னா, த treaty also set up the League of Nations on the initiative of President Woodrow Wilson of the United Nation. அமெரிக்க அதிபர் யார்? உட்ரோ வில்சன் முயற்சியால் தான் என்னது லீக் ஆஃப் நேஷன் உருவாக்கப்பட்டது. அது வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம் இல்லையா. த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு mediate between the countries and take action against countries which indulged in military aggression. ஆனால் இந்த சங்கம் என்ன செய்யலை, நாடுகளுக்கிடையே இந்த கண்ட்ரிஸ்கிடையே எந்த பிரச்சனை ப்ராப்ளம் வந்தாலும் நடுவராக இருந்து அந்த என்ன செய்யணும், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்று அந்த இராணுவ ஆக்கிரமிப்பு பண்ணாங்க இல்லையா, அவங்க மேற்கொள்ளும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் என்ன செய்யலை, இந்த பாப்புலர் மோட் ஃபேவர்டு த ட்ரெடிஷ்னல் ஐசோலேஷனிஸ்ட் அப்ரோச் அண்ட் தேர்ஃபோர் த யுனைடெட் நேஷன் டிட் நாட் பிகம் அ மெம்பர் ஆஃப் த லீக். ஆனால் என்ன செய்யலைன்னா, அமெரிக்கா அமைப்பு உறுப்பு நாடாக சேரவில்லை, சும்மா வந்து அந்த லீக் ஆஃப் நேஷனை ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்களே தவிர அவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கவில்லை. ஓகே,
The other allied nations were also determined to maintain a non-interventionist attitude, and its consequence the league remained an ineffectual international body. ஆனால் என்ன செய்யலை அந்த போர் ஏனெனில் அந்த போருக்கு பின்னர் அமெரிக்காவின் பொதுவான மனோநிலை மரபான தனித்திருக்கும் கொள்கை ஆதரவாக இருந்தது. என்ன செய்யுது, நம்ம எந்த கண்ட்ரிஸுக்கும் என்ன செய்யக்கூடாது, ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ இல்லை என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. அது என்ன செய்யுது, நேச நாடுகளுக்கும் தலையிடா கொள்கைன்னா என்னது, எந்த இதுலேயுமே இன்டர்வென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தது. இதன் விளைவாக என்ன போயிருச்சு, அமெரிக்கா ஒரு மெம்பராக இருந்திருந்தாங்கன்னா என்ன வச்சுருக்கோம், அந்த லீக் ஆஃப் நேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்காது. ஆனால் அமெரிக்கா இஸ் what a founder is one of the founder but not a member of the League of Nations. So failure of the League of Nations also one of the causes for the Second World War. Okay ma, அடுத்து பார்த்தீங்கன்னா next one is என்னென்னா the post war crisis and Germany. post war crisis and Germany. முதல் உலக போருக்கு பின் ஏற்பட்ட சிக்கல், என்ன சிக்கல் ஏற்பட்டது? As maintained above the three main class of the Treaty of Versailles, especially the imposition of penal reparations causes great discontent in Germany. என்னென்னா Treaty of Versailles 3 சரத்துகள் இருந்தது. அதை குறிப்பாக போர் இழப்பீடு தொடர்பான சரத்து ஜெர்மனியின் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி, என்னது நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, எந்த ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே அவங்க கேப்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. இதனால் இவங்களுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுச்சு, குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. த ப்ராப்ளம் which many countries faced in post-war World War I decade led the rise of extreme right-wing dictatorship in Italy, Germany and Spain. ஓகேயா, இதனால் என்ன செய்யுச்சு, ஏற்பட்ட பல நாடு எதிர்கொண்ட பிரச்சனைகள் இத்தாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு தீவிர வலதுசாரி சர்வாதிகார ஆட்சி எழுவதற்கு இட்டு சென்றன. இதனால் இவங்களுக்கு ஒரு வெஞ்சஸாக அமைந்தது. வெஞ்சஸ்னால் என்னது, நம்ம அவங்க நம்மளை எவ்வளோ இல்ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம இதிலேருந்து என்ன செய்யணும், பெரிய ஒரு வல்லரசு நாடாக அவங்கள கண்டிப்பாக என்ன செய்யணும், பழிக்கு பழி தீக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இவங்களுக்கு ஏற்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா Germany experienced both high unemployment and severe inflation after the war. என்ன ஆயிடுச்சு, ஜெர்மனிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹை எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது, பெரிய ஒரு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது. கடுமையான பணவீக்கத்திற்கு அனுபவிக்க நேர்ந்த, பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் இட்ஸ் கரன்சி பிகம் த ப்ராக்டிக்கலி ஒர்த்லெஸ். இதனால் என்ன, கரன்சி ரொம்ப இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. There are several pictures of in 1920s when ordinary people had to carry money in wheel barrows to buy bread. என்ன செய்தாங்க, இதனால் சாதாரண மக்கள் ரொட்டி வாங்குவதற்கு கூட வண்டி நிறைய பணத்தை எடுத்து செல்வது போன்ற பல படங்கள் 1920 என்ன செய்துச்சு, வெளியானது. இதனால் இவங்களுக்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஜெர்மனி வழங்க வேண்டிய போர் இழப்பீடு தொகை குறைக்கப்பட்டாலும் என்ன செய்தாங்க, பல துயரங்கள் அனுபவிக்க நேரிட்டது. யாருக்கு, ஜெர்மனிக்கு. புரியுதுங்களா? இதனால் அவங்க they have faced lot of problem. யார், ஜெர்மனி. த ரைஸ் ஆஃப் ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். நம்ம ஆல்ரெடி we have studied அடால்ஃப் ஹிட்லர் படிச்சிட்டோம். யார், அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த நாசிசம் இல்லையா? அடுத்து இப்போ நம்ம அடால்ஃப் ஹிட்லரை பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். ஓகே, அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஜெனரல் discontent among the Germans. Gifted with great oratorical skills, he was able to sway the people by the impassioned speeches promising a return to the glorious military past of Germany. ஆனால் என்னது, ஜெர்மனி பெருமளவு அவமானத்திற்குப்பட்ட நிலவிய கருத்தினை பயன்படுத்தி தனது வலிமை மிக்க ஓரட்டர்னர், சொற்பொழிவாற்றுபவர், நல்லா பேசுவார், பேச்சு திறமை அவருக்கு ரொம்ப உண்டு. அதே மாதிரி உணர்ச்சி மிக்க பேச்சுகள்
உணர்ச்சி மிக்கல்னா அப்படி நிறைய அவேர்னஸ் கொடுத்து மக்களை தனக்குடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக இருந்தார். யார்? ஹிட்லர். ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ் முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதாக அடால்ஃப் ஹிட்லர் மக்களை தன் பக்கம் ஈர்த்தார். நினைச்சிதாரு தன்னுடைய பக்கம் வரணும், இந்த மக்கள்லாம் நம்ம பக்கத்துக்கு வரணும் தக்கன அவங்களுக்கு நினைச்சிதார் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், நிறைய மீட்டிங் எல்லாம் வச்சு அவங்கள நினைச்சிதாரு தனது பக்கத்துக்கு இழுத்தார். He founded the National Socialist Party, generally known as Nazism. Already I told, remember? Okay, see, Nazism நீ ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா the fundamental platform on which Hitler built was the notion of the racial superiority of the German as pure Aryan race and a deep-seated hatred of the Jews. என்னச்சுதாரு அதே மாதிரி அவர் ஹிட்லர் மக்களை தன் பக்கம் இழுத்தாலும் தேசிய சமதர்மவாதி கட்சியை நிறுவினார். அந்த கட்சிக்கு பிறந்தது நாசிசம். ஆனால் 2 அடிப்படை கருத்துக்களை அடித்தளமாக கொண்டு வைத்தார். என்ன செய்தார்னா, ஒன்று என்னென்னா, ஜெர்மனியிலே சுத்தமான ஆரிய இனத்தவர்கள், அவங்க யார்? ஆரியன் ரேஸ் அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன உயர்வு மனப்பாங்கு, மற்றொன்று மிக ஆழமான வெறுப்பு. யூதர்கள், ஜூஸ் இருக்காங்களே, அவங்க தமிழில் யூதர்கள்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அவங்களே இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933. வந்த வருஷம் பவருக்கு வந்தார்? 1933 பவருக்கு வந்தார். அண்ட் ரூல்டு ஜெர்மனி டில் 1945. எந்த வருஷம் வரைக்கும் ரூல் பண்ணார்? 1945 வரைக்கும் he was ruled in Germany. Okay. In the direct contraventions of the class of the Treaty of Versailles, Hitler began to rearm Germany. என்ன செய்தார்? வெர்சைல்ஸ் உடன்படிக்கை செய்த பிறகு கூட சரத்துகள் நேரடியாக ஹிட்லர் ஜெர்மனியின் இராணுவத்தை, ஆயுதத்தையும் அதிகாரத்தையும் துவக்கினார். என்ன செய்தார்னா, நம்ம நல்ல ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். நல்ல திறமை மிக்க இராணுவ ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். ஸோ the recruitment of the armed forces and the manufacture of armaments and machinery for the army, navy and air force with large amount of government spending resulted in a economic rival and solved the problem of unemployment in Germany. என்ன செய்தார்? ஆர்மி, நேவி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன செய்தார்? ஆயுதப்படைகளை ஆள் சேர்ப்பதுக்கு அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்தார். அதே டைமில் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள், இயந்திரம் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன செய்தார்? பல தொழிற்சாலைகளை ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் பொருளாதாரம் நல்ல ஒரு நிலையில் வரணும், அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கவே கூடாது, அதுக்காக he started number of industries. So the people like very much யார? ஹிட்லரை, புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டலிஸ் பிரேக் வித் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ். இட்டலி பிரேக் வித் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் இன் வேக் ஆஃப் முசோலினிஸ் இன்வேஷன் இன் எத்தியோப்பியா resulted in better relationship between Italy and Germany. அடுத்து பார்த்தீங்கன்னா யார்? முசோலினி அடுத்து வராரு. முசோலினி எங்கே உள்ளார்? இத்தாலியில் உள்ளார். அவர் என்ன செய்கிறாரு? எத்தியோப்பியா படையெடுப்பினால் இத்தாலியுடன் கொண்டிருந்த உறவினை பிரிட்டனும் பிரான்ஸும் முறித்து கொண்டது. அதே வேளையில் ஜெர்மனி இத்தாலியோட நட்பு கொண்டது. நல்லா கேட்டுங்க. இப்போ எத்தியோப்பியாவை யார் கைப்பற்ற? முசோலினி கைப்பற்றாது. அதாவது யார்? இட்டலி கைப்பற்றாங்க. இதனால் யாருக்கும் உள்ள பிரச்சனை பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இத்தாலி கூட இருந்த நம்பிக்கை இழந்தது. ஆனால் யாரோட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க? ஜெர்மனியோட ஜாயிண்ட் ஆங்க. யார்? இட்டலி. இப்போ இட்டலியும் ஜெர்மனியும் நல்லா கம்பைன் ஆகிட்டாங்க. இன் 1936 before Germany invaded the Rhineland, which was supposed to be demilitarized zone, Rome, Berlin axis had come into being. ஓகேயா? அடுத்து என்ன செய்கிறாங்க? ஹிட்லர் படை நீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக கருதப்பட்ட ரைன்லாண்டு மீது என்ன செய்கிறாரு? 1936 படையெடுத்து போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலியும் ஜெர்மனியும்
இணைந்து என்ன செய்கிறாங்க, ரோம் பெர்லின் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. ரோம் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இட்டலி, பெர்லின் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி. ஓகே, ரெண்டு இதுவும் சேர்ந்து நினச்சிடாங்க ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஜப்பான் ஜாயினிங் த அலையன்ஸ். அதுக்கு பிறகு யார் ஜாயின் பண்ணிட்டா, ஜப்பான். அதுக்கு பிறகு அந்த பேர் என்னென்னா ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ். ரோம் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இட்டலி, பெர்லின் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி, டோக்கியோ இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். ஓகேயா, இது எல்லாம் சேர்ந்து ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ்னு ஒரு குரூப்பை கொண்டு வந்துடுறாங்க, உடன்படிக்கை செய்து கொண்டு வராங்க. ஓகேயா, இட் பிகேம் 1938 ஹிட்லர் இன்வைட் ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா. என்ன செய்கிறாரு, 1938 ஹிட்லர் இன்வைடு ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லோவேக்கியா ரெண்டு பிளேஸை என்ன செய்கிறாரு, இன்வைட் பண்ணுறாரு. சுடெட்டன்லேண்ட் இன் செக்கோஸ்லோவேக்கியா வாஸ் ஜெர்மன் ஸ்பீக்கிங். நல்லா கேட்டுங்க, செக்கோஸ்லோவேக்கியா ஆஸ்ட்ரியாவை கைப்பற்றாரு. ஆனால் செக்கோஸ்லோவேக்கியாவில் ஒரு பகுதியான சுடெட்டன்லாந்தில் ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வந்தனர். நல்லா புரிஞ்சுக்குமா, என்னது செக்கோஸ்லோவேக்கியாவில் உள்ள ஒரு பகுதியில் சுடெட்டன்லாந்து ஒரு பகுதி இருக்குது. அங்கே எந்த மொழி பீப்புள் இருக்காங்க, ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ அண்ட் ஹிட்லர்ஸ் கிளைம் வாஸ் தட் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் ஷுட் பி யூனிட்டட் டு ஒன் நேஷன். எவ்வளோ விவரமாக சொல்கிறாரு பாரு. ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் அனைத்தும் ஒரே நாடாக இணைய வேண்டும். புரியுதா, இது யாருடைய கோரிக்கை, ஹிட்லருடைய கோரிக்கை. என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக செக்கோஸ்லோவேக்கியா அடுத்த நேஷன் இல்லையா, ஜெர்மனுடைய பிளேஸ் கிடையாது. ஆனால் இவர் ஹிட்லர் என்ன செய்கிறாரு, சூடெட்டன்லாண்டில் ஆஸ்ட்ரியாவை செக்கோஸ்லோவேக்கியா கேப்சர் பண்ணுறாரு. அங்கே ஒரு பிளேஸு சுடெட்டன்லாண்ட். அந்த சுடெட்டன்லாண்டில் எந்த மொழி பீப்புள் இருக்கிறாங்க, ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள், நாட் ஜெர்மன்ஸ். ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் நல்லா புரிஞ்சுங்க, ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்ன செய்கிறாரு இவர், அந்த பிளேஸையும் நம்ம கேப்சர் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஜெர்மன் மொழி பேசுகிறாங்களோ அது எல்லாமே யாருடைய பிளேஸ் தான், ஜெர்மனுடைய பிளேஸ் தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரே நாடாக கொண்டு வரணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, உரிமையாக பேசுகிறாரு. ஓகே அம்மா, இப்போ புரிஞ்சிச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். அலைஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன். தேர் வர் ஆல்சோ ஆக்ட் ஆஃப் அக்ரஷன் பை இட்டலி அண்ட் ஜப்பான். Italy invaded Ethiopia in 1935 and Albania in 1939. அதே சமயத்தில் பார்த்துங்க, இத்தாலியும் ஜப்பானும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை ஏற்படுது. இப்போ ரெடி ஆகுறாங்க, ஒவ்வொரு பிளேஸாக கேப்சர் பண்ணணும்னு ரெடி ஆகுறாங்க. ஆனால் இட்டலி கேப்சர்ட் ஆர் இன்வைடு எத்தியோப்பியாவை கேப்சர் பண்ணுறது 1935, அல்பேனியாவை 1939 இன்வைட் பண்ணுறது. எம்பரர் ஹைல் சேலிஸ் ஆஃப் எத்தியோப்பியா அப்பீல்டு டு த லீக் ஆஃப் நேஷன் பட் காட் நோ ஹெல்ப். நல்லா கேட்டுங்க, ஒன்று என்ன செய்கிறாரு, 1939 கேப்சர் பண்ணிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரு, லீக் ஆஃப் நேஷன்கிட்ட போய் முறையிடுறாரு, இந்த மாதிரி அவங்க எங்கள் பிளேஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே எந்த உதவியும் செய்யலை. யார், லீக் ஆஃப் நேஷன். புரியுதுங்களா, எந்த உதவியுமே அவங்க செய்யலை. ஸோ ஜப்பான் வாஸ் பர்சியூமிங் இட்ஸ் பாலிசி ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பான்ஷன். ஒன்று அடுத்து என்ன செய்யுது, ஜப்பான் ரெடி ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கமா, இட்டாலி கேப்சர் பண்ணியாச்சு, அடுத்து ஜெர்மனியும் அடுத்த பிளேஸ் கேப்சர் பண்ண போகுது, அடுத்து ஜப்பான் ரெடி ஆகுறாங்க. எக்ஸ்டெண்ட் இஸ் பவுண்ட்ரி, நல்லா நம்மளுடைய பவுண்ட்ரியை விரிவாக்கம் பண்ணுறாங்க. இதுக்காக என்ன செய்யுது, இன் 1931 ஜப்பான் இன்வைடட் மஞ்சூரியா. நல்லா கேட்டுக்க, 1931 ஜப்பான் இன்வைட் மஞ்சூரியா அண்ட் இன் 1937 it invaded China and sieged Beijing. Beijing is the capital of China. உடனே என்ன செய்யுச்சு, மஞ்சூரியாவை படையெடுத்து போய் 1937 சீனா மீது தாக்கி பெய்ஜிங்கை என்ன செய்யுது, சீஜிங்னா என்னது, முற்றுகை இடுதல். புரியுதா, சீஜ்னா என்னது, முற்றுகை இடுதல். அந்த இடத்த போய் முற்றுகை இடுறாங்க. All these were ignored by the allies and League of Nations was unable to take any action. ஆனால் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யாருக்கு பிடிக்கல, நேச நாடுகள். அலைஸ் மீன்ஸ் யார், பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இப்படியே மற்ற பிளேஸை கேப்சர் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பிடிக்கல. ஆனால் என்ன செய்யல, கண்டுகொள்ளாமல் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் unable to take any action. unable to take any action என்னது, எந்த வித
ஆக்ஷனுமே எடுக்கலை. ஆனால் ஒரு கண்ட்ரி அடுத்த கண்ட்ரியை கேப்சர் பண்ணும்போது அவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் என்னச்சியும் அமைதியாக உட்காந்துட்ருக்கோம். இது கண்ட்ரிஸ் கேப்சர் பண்ணுறாங்க. யார்? ஜெர்மனி கேப்சர் பண்ணுறது, இட்டாலி கேப்சர் பண்ணுது. யாருமே நினச்சில்ல. லீக் நேஷன் டிட் நாட் டேக் எனி ஆக்ஷன். ஸோ next countries also following the same procedure, they extend the boundary. என்ன செய்தாங்க? அவங்களுடைய பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. they have invaded number of places. ஓகே, அடுத்து inspect of all these manifestations of military activity by Germany, Italy and Japan. Britain and France continued to be a non-interventionist. என்ன செய்து? இப்படியே ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் எல்லாரும் இராணுவ ரீதியாக நடவடிக்கைகள் செய்த போதிலும் கூட ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் எதிலும் நினச்சிங்க தலையிடாமல் இருந்தாங்க. நான் இன்டர்வென்ஷனாக என்னது? தலையிடாமல் இருக்கிறது. த மோட் இன் பிரிட்டன் வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டார்டிங் அனதர் வார். ஆனால் என்ன செய்யுச்சு? இதனால் பிரிட்டன் பொது மனநிலை மற்றும் ஒரு போரை தொடங்குவதற்கு ஆதரவாக இல்லை. என்ன செய்தாங்க? இதனால் மற்றொரு போர் வந்துருமேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. The Prime Minister Baldwin and Chamberlain did not feel justified in intervening in a region which was not officially in their sphere of interest. ஆனால் அந்த சமயத்தில் பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டர் பால்ட்வின், சாம்பர்லின் ஆகிய 2 பேருமே அதிகாரப்பூர்வமாக தங்களின் நலன் சாரா பகுதிகளில் நடைபெறும் நிகழ்வுகள் தலையிடுவது நியாயமற்றது என நினைத்தார்கள். நம்ம ஏன் தலையிடணும்? இதுக்குள்ளவே ஏன் இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினச்சாங்க. புரியுதுங்களா? த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் டோட்டலி இன்டிஃபரண்ட். the United Nation was totally indifferent to the outside world and was concerned with revival of the economy after the Great Depression. ஆனால் அமெரிக்கா என்ன செய்து? வெளியுலக பற்றி கொஞ்சம் கூட என்ன செய்யல, அக்கறையே காணிக்கல. ஏன்னா ஏற்கனவே அவங்க எக்கனாமிக் டிப்ரெஷனில், பொருளாதார பெருமந்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால பொருளாதாரத்தை மீட்டு எடுப்பதில் மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்தினாங்களே தவிர அடுத்து அவங்க யாரும் என்னனையும் கேப்சர் பண்ணிட்டு போட்டு நமக்கரணி பேசாமல் ஒதுங்கிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முனிச் உடன்படிக்கை. A further factor was that the Western powers and the Soviet Union distrusted each other. In 1938, Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany. நல்லா கேட்டுங்க. சோவியத் ரஷ்யா அதே மாதிரி மற்ற மேற்கிந்திய நாடுகளும் ஒன்றின் மீது மேற்கொண்ட அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. 1938 பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் ஜெர்மனியோடு நினச்சிதாங்க ஒரு முனிச்சுன்னு ஒரு இடம், சரியா? அந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்னது? முனிச் அக்ரிமெண்ட் ஆர் முனிச் பேக்ட் வித் ஜெர்மனி, which was shameful acceptance of Germany's invasion of Czechoslovakia to annex German speaking. ஆனால் இது செக்கோஸ்லோவாக்கியாவில் மீது படையெடுத்து அதன் ஜெர்மன் பேசும் மொழியை பகுதியான சுடட்டன் லாந்தை ஜெர்மனி இணைத்து கொண்டதை ஏற்றுக்கொள்வதாக அமைந்தது. இருந்த போதிலும் 1936 சோவியத் யூனியன் ஜெர்மனியுடன் ஒருவர் மீது மற்றொருவர் படையெடுப்பதில்லை என ஒப்பந்தம் செய்து கொண்டது. என்ன செய்துச்சு? நான் என்ன செய்ய மாட்டேன். 1939 சோவியத் யூனியன் இண்டிபெண்டன்ட்லி கன்க்ளூடட் நான்-அக்ரஷன் பேக்ட் வித் ஜெர்மனி. The continued positivity of the allies and the reluctance to start building up their armies were also contributory cause of the extended scale of World War II. ஆனால் இது என்ன செய்துச்சு? மற்ற நேச நாடுகளில் செயலட்டு இந்த தன்மை படைகளை பெருக்கிக் கொள்வதில் அவை காட்டிய தயக்கமும் இரண்டாம் உலக போருக்கு காரணமாக அமைந்தது. புரியுதுங்களா? அடுத்து, தோ ஹிட்லர் gave an assurance in the Munich Pact with Germany would not attack any other country, this was broken immediately. ஆனால் வேறு எந்த ஒரு நாட்டையும் அதன் தாக்கப்போவதில்லை என ஹிட்லர் முனிச் அக்ரிமெண்ட்டில் உறுதி அளித்த போதிலும் கூட உடனடியாக மீறப்பட்டது. என்ன செய்தார்? இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. broken immediately.
In 1939, he invaded Czechoslovakia. 1939ல என்ன செஞ்சிட்டாரு, செக்கோஸ்லோவேக்கியாவை கேப்சர் பண்ணிட்டாரு. அடுத்து போலாண்ட் வாஸ் annexed next, and this was the final act which resulted in the declaration of the war by Britain and France against Germany. நல்லா கேட்டுங்க, என்ன செஞ்சுட்டாங்க, 1939ல் ஹிட்லர் செக்கோஸ்லோவேக்கியா மீது படையெடுத்தார். அடுத்து போலாண்டு தாக்கப்பட்டது. இதுவே ஜெர்மனிக்கு எதிராக யார், பிரான்ஸும் பிரிட்டனும் போர் பிரகடனம் செய்வதற்கு வழிவகுத்தது. புரியுதுங்களா? ஒன்று நினச்சிதாங்க, பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ரெடி ஆகிட்டு யாரை தாக்கிறதுக்கு, ஜெர்மனியை தாக்குறதுக்கு. இன் இன் பிரிட்டன், Prime Minister Chamberlain resigned in 1940, and Winston Churchill, who had always warned about Hitler and his military ambition, became Prime Minister. 1940ல் பிரிட்டனில் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லைன் என்ன செய்தார், பதவி விலகினார், ரிசைன் பண்ணிட்டார். ஹிட்லர் பற்றிய அவருடைய இராணுவ நோக்கத்தை பற்றி எப்போதும் எச்சரித்து வந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமரானார். புரியுதுங்களா? அடுத்து யார் பிரதமர் ஆகிட்டா, வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஓகேயா? லிசன்மா, next class I will take cause of the war. I have taken now what causes of the war of the Second World War. I think you understand the lesson. Please then and there you are write test. See, you have studied 2 more questions, everything detail, everything you have studied, and study and write in the test note and keep it yourself. Okay ma? I will send the test afterwards. Okay, yeah. Okay ma, thank you.